Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பாஸ்கெட்டோட மெஷர்மென்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து ஹேண்டில் இல்ல அப்படினா ஒரு ஸ்டோரேஜ் பாஸ்கெட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் போட்டா ஒரு பூஜா பாஸ்கெட் அது போல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து 4 அடியில 13 வயர் நம்ம கட் பண்ணிக்கணும். 4 அடியில 13 வயர் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிட்டு பேஸ் வந்து 7 லைன் போடணும். 7 லைன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு லைன் வந்து கம்மி பண்ணி போடணும். இப்போ 7 லைன் போடும் பொழுது 13 நாட் இருக்கும். அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு நாட் கம்மி பண்ணணும், இந்த சைடு ஒரு நாட் கம்மி பண்ணிட்டு 11 9 7 அதே போல 7ல வந்து நமக்கு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாவே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நான் இந்த பாஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்க லெடர் நாட் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இது போல் ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டு பூஜா பாஸ்கெட்டு இதெல்லாம் நீங்கள் போடும் பொழுது ஏணிப்படி முடிச்சு போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ரொம்ப ஈஸி தான் ஏணிப்படி முடிச்சு போட்டுறதும். இந்த பாஸ்கெட் வந்து போடும்பொழுது நான் ஏணிப்படி முடிச்சு போடுறது வந்து ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பாஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு வந்து நான் வந்து முறுக்கு ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன். இந்த பாஸ்கெட்க்கு வந்து நீங்கள் வந்து முறுக்கு ஹேண்டிலாக இருக்கட்டும், 2 ஒயர் ஹேண்டிலாக இருக்கட்டும், இல்லை இது போல் நாட்டில் போடுவோம் இல்லைங்களா, பாக்ஸ் நாட்டு ஹேண்டிலாக இருக்கட்டும், எது போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இதுக்கு முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து முறுக்கு ஹேண்டிலுக்கு வந்து வெளி ஒயர் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடுவோம். உள்ளுக்குள்ளே மட்டும்தான் வந்து ஒயர் கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து 3 அடியில் 2 ஒயர் வந்து உள் ஒயராக கொடுத்துருக்கேன். ஹேண்டில் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் அழுத்துறேன் இல்லைங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஹேண்டில் வந்து இந்த பாஸ்கெட்டுக்கு தான் கிடையாது, நீங்கள் வந்து பெரிய பெரிய பாஸ்கெட்டுக்கும் நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் போடலாம். உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் வந்து அதிகமாக கொடுத்தா போதும். நீங்கள் வந்து 2 ரோலாக இருக்கட்டும் இல்லை 4 ரோல் பாஸ்கெட்டுக்கு கூட இந்த முறுக்கு ஹேண்டில் வந்து போடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன உள்ளுக்குள்ளே கொடுக்குறோம் இல்லைங்களா ஒயர், நான் வந்து இந்த பாஸ்கெட்டுக்கு வந்து 2 ஒயர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து சின்ன ஸ்டோரேஜ் பாஸ்கெட் தான் இல்லைங்களா, ஸோ அதனால இதுக்கு வந்து நான் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பாஸ்கெட் போடும் பொழுது 5 6 7 நீங்கள் பாஸ்கெட் எத்தனை ரோல் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒயர் வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்கணும். சரிங்களா? இந்த பாஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பிகினராக இருக்கவங்க இது போல் பாஸ்கெட் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்து இது பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பெரிய பெரிய பாஸ்கெட் போடும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாஸ்கெட்க்கு வந்து நான் ஒரு ரோல் வந்து க்ரீன் கலர் ரோல் எடுத்தேன். இந்த பாஸ்கெட்டு ஹேண்டில் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவு வந்து ஒயர் வந்து பேலன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இதை விட அதிகமாகவும் ஒயர் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு ரோலில் வந்து இந்த பாஸ்கெட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த பாஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.